இன்னைக்கு இந்த வீடியோல சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ புரட்டாசி மாதம் நிறைய பேர் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடலைனாலும் சாப்பிடணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் இந்த சைவ மீன் குழம்பை செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த சைவ மீன் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு காராமணி தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பாசிப்பயிரும் தான் தேவை. அதை நான் நல்லா கழுவிட்டு நைட் ஃபுல்லும் ஊற வச்சுருக்கேன். நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறிடுச்சு. ரெண்டும் இந்த கப்பில் ஒரு கப் அளவு போட்டிருக்கேன். சிலர் காராமணி மாத்திரம் பண்ணுவாங்க, சிலர் பாசிப்பயிரை மாத்திரம் ஊற வச்சு பண்ணுவாங்க. இது அவங்கவுங்க விருப்பம். நான் இன்றைக்கி 2 பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு இதோட தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தேங்காய் 4 டீஸ்பூன், 3 பல் பூண்டு, சோம்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையானது, தனி மிளகாப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு வச்சுருக்கேன். ஏன்னா மிளகா சேர்த்து அரைச்சோன்னா அரைப்படாது, மிளகாப்பொடி போட்டால் நல்லா சரியாக அரைப்பட்டுரும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் தேவையான பொருள், மற்ற பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் குழம்பு வைக்கிறச்சே என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் இந்த காராமணியும் பாசிப்பயிரையும் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதை சிலர் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப குழக்குலன்னு போயிடும். நமக்கு அதை வேக வச்சு கட் பண்ணுறச்ச கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த தண்ணியிலே அரைப்பட்டுரும். இப்போ மிளகாப்பொடி போட்டுடலாம், தேங்காயும் போட்டுடலாம், உப்பு, சோம்பு, பூண்டு. தேங்காய் கட்டாயம் சேர்த்துக்கங்க. அப்போ தான் அந்த உருண்டை நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, அது சாஃப்டாக இருக்கும். இல்லாட்டா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வலிச்சு வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச காராமணி பயிரும் பாசிப்பயிரும் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை இலையில வச்சு வேக வச்சுக்கணும். நீங்கள் வாழையில இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் சேப்பங்கிழங்கு இலை இருக்கு இல்லையா, அதில் தான் வச்சுருக்கேன். அந்த இலை இந்த மாதிரி இருக்கும். நான் இதை அடுப்பில் அப்படியே தணலில் வாட்டியிருந்தேன். ஏன்னா இது ரோல் பண்ணுறச்சே கிழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா கிழியாது. இதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இலையை அப்படியே காமிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக அப்படியே வச்சு எடுத்தோன்னா அந்த மாதிரி ஆயிரும். நம்ம சாப்பாடு கட்டிட்டு போகிறச்ச கூட முன்னாடிலாம் வாழை இலையை இந்த மாதிரி பண்ணிட்டு தான் கட்டுவாங்க. ஏன்னா கிழிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. பாருங்க, அப்படியே வந்துடுச்சு. போதும், இந்த அளவுக்கு போதும். இப்போ பாருங்கள், அப்படியே வந்துடுச்சு. இப்போ கிழியாது. இப்போ இந்த அடுப்புலையே நான் இட்லி பாத்திரத்தை வச்சிடுறேன். ஏன்னா இதை ஆவியில் வேக வைக்கணும். இப்போ இந்த இலையில் அரைச்சி வச்ச மாவை அப்படியே வச்சுக்கலாம். இது சின்ன இலையாக இருக்கிறதுனால 2 இலையில் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மீன் மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால் ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சியோ ஸ்பூனோ உங்ககிட்ட இருந்ததுன்னா இதை உள்ளே விட்டு அப்படியே விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா பண்ணுறதுனால பண்ணலாம். இது அப்படியே அந்த மீன் ஷேப்பு வரும், அதுக்காக நான் உள்ளே விடுறேன். இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சிடலாம். இதே மாதிரி இந்த மீதம் இருக்க மாவையும் இதில் வச்சுக்கலாம். நீங்கள் வாழை இலையில் பண்ணுறதா இருந்தால் அந்த வாழையோட கட்டை இருக்கு இல்லையா, அதை கூட உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதையும் ரோல் பண்ணிவிட்டு நல்லா ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். நல்லா ஆவி வந்துருச்சு. இதில் வேக வச்சுக்கலாம். இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு.
நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இந்த ஸ்பூன் வச்சுருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த இலையை வந்து பிரித்து விட்டுறலாம். இந்த குச்சியை வந்து மெதுவாக எடுத்துடலாம். ஏன்னா ஆறினா அப்படி பிஞ்சுக்கும். அதனால கொஞ்சம் சூடு இருக்கிறச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த குச்சி மாத்திரம் எடுத்துடலாம். கொஞ்சம் வெதுன்னு ஆறின பிறகு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இலையெல்லாம் எடுத்துட்டேன். இது இந்த இலையும் சாப்பிட்றது தான். இலையோட கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம். நான் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஹோல்ஸ் வந்து சிலதில் தான் நல்லா தெரியுது, சிலதில் தெரியல. சின்ன மீனை கட் பண்ண மாதிரி இருக்குது. குழம்புக்கு வைக்க என்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு, 20 பல் சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம், சீரகம், பெருங்காயம், அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு பொடி. இது எங்கள் அன்னம்ஸ் ரெசிபீஸ் குழம்பு பொடி தான். அதை தான் போட போகிறேன். குழம்பு பொடி இல்லாதவங்க தனி மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து மஞ்சள் பொடி. அப்புறம் அரைக்கிறதுக்கு அந்த குழம்பு திக்காக நல்ல கிரேவியாக வரும் இல்லையா, அதுக்காக 4 ஸ்பூன் தேங்காய், 4 முந்திரி, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரையும் சீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ குழம்பு வச்சிடலாம். இதுக்கு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இது புளிக்குழம்பு மாதிரி தான், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து சீரகம், அப்புறம் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் வச்சுருக்கேன். இதை பாதி பாதியாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ தக்காளியும் போட்டுடலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து காராமணி, பாசிப்பயிறு அரைக்கிறச்சும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு பொடி ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு பார்த்து போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், குழம்பு பொடி இல்லாதவங்க தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம். இப்போ புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய், முந்திரி, சீரகம் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துக்கணும். பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது, போதும். இப்போ இதை ஒரு மூடியால் மூடி வெங்காயம் பூண்டு வேகணும், அது வரைக்கும் வேக விடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது, போதும். இப்போ இந்த சைவ மீனெல்லாம் அப்படி ஒன்றா போட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு மூடியால் மூடி அடுப்பை குறைச்சி வச்சு அந்த குழம்பு ஜூஸ் எல்லாம் அந்த சைவ மீனில் இறங்குற வரையும் வேக விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா அந்த குழம்புல சாந்துருச்சு, இறக்கிடலாம். பாருங்கள், அப்படியே ஃபிஷ் மாதிரியே இருக்குது. ரொம்ப நம்ம கொதிக்க விட்டுட்டோன்னா குழம்பும் திக்காயிடும். அப்புறம் அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மீனும் ரொம்ப ஹார்டாயிடும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டு இறக்கிடலாம். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
இப்போ சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாதத்தில் நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சும்மா கூட ஊற்றி சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த குழம்புக்கு வந்து சைட் டிஷ் கூட எதுவும் தேவையில்லை. சிம்பிளாக ஒரு கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை அப்பளம் கூட பொரிச்சிட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.